வணக்கம். ஜீரண மண்டலம் உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நடக்கிற இடம். ஸோ அது பலருக்கு பலவிதமான சிக்கல்கள் ஏற்படுத்தும். உடல்ல கழிவு தங்கிருச்சுனாவே நோய்கள் உருவாகும். அப்போ சாதாரணமா உடல் கழிவுகளை சரி செய்யறது தான் எல்லாத்தோடைய அடிப்படை காலை கடனே அதுதான் அப்படின்னு வச்சுக்குவேன். அதுதான் நம்ம மனுஷனோட ஒரு முக்கியமான கடமைன்னு வச்சுக்கோங்களேன். சிலருக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா இருக்காது. கண்டினியூஸா மாத்திரை எடுத்துக்குவாங்க, அல்லது ஏதாவது ஒரு பொடியை எடுத்து சாப்பிடுவாங்க. கடுக்காய் பொடி எடுத்துக்குவாங்க, நிலவரை எடுத்துக்குவாங்க. இது தொடர்ச்சியாக சாப்பிட்றதுனால ஏதாவது சிக்கல் வருமா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி சிக்கல்லாம் வராது. ஆனால் தொடர்ச்சியாக அதை எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த சிஸ்டத்தவே மொத்தமாக என்ரிச் பண்ணலாம்ல. அப்படி என்ரிச் பண்ணுறதுக்கு நான் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு என் குருநாதர்கிட்ட பேசுகிறப்போ இந்த ஜீரண மண்டலத்துக்கு ரொம்ப அழகாக நான் ஒரு காம்பினேஷன் சொல்கிறேன் தம்பி அப்படின்னு ஒரு காம்பினேஷன் கொடுத்தாங்க. ஸோ என்ன காம்பினேஷன் பார்த்தா, கத்திரிக்காய் பூ, நாட்டு கத்திரிக்காய் பூ எடுத்துக்குங்க, சரணத்தி பூ, அந்த சரணத்தி பூ. மூணாவது பாகற்காய் பூ, பாவற்காய் இருக்கு இல்லையா, அது சரக்கொன்றை. இந்த பூக்களை எடுத்து ஃப்ளாராக நம்ம ஃப்ளார் தெரப்பியாக கொடுத்தோம். ஸோ இது ஒரு கோர்ஸ் முடித்து செய்யும்போது உடல் கழிவுகள் அந்த கட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாகி இயல்பாகவே அந்த அவங்களுடைய இம்யூனிட்டி சிஸ்டமும் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தினுடைய அந்த வேலைகள் இயல்பாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் ஒரு முறை நான் சொன்ன பூக்களை ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லாட்டினா நிராஸ்க்கு வாங்க, ரிஃப்ளெக்ஸாலஜி செஞ்சுக்குங்க. நான் சொன்ன பூக்களை ஒரு காம்பினேஷனாக வாங்கிக்கிங்க, பயனடைங்க. தேங்க்யூ வெரி மச்.